கேஸ் தமிழ் கேமிங் என்ன கேம் விளாட போகிறோம்? நான் பாப்பி ப்ளே டைம் பார்ட் 2 தான் விளாட போகிறோம். பார்ட் 1 இருந்த ப்ராக்ரஸ்லேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். அதாவது அந்த இடம் நான் சிக்கிட்டு இருந்தேனா, ஆஃப்லைனில் விளையாண்டு பார்த்தேன். அது எப்படி பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். புக்களே வாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ப்ரோ நான் தப்பிப்பேன் ப்ரோ. தான் ப்ரோ, இதோட சாப்டர் 1 முடிச்சோம் கண்டிப்பாக. புக்களே இது வந்து எப்போயோ வந்த கேமு, நான் இப்போ தான் விளாட்றேன். அதனால் சாப்டர் 2 எல்லாம் இருக்குது, விளையாடுவோம். எருமலை தாண்டி இந்த கேசட்டை போட்டு பார்ப்போமா வேணாமா? சரி சும்மா போட்டு பார்ப்போம். அவனுக்குள்ளே இருந்துச்சு பார்த்தேன். கேசட் So, Stella, what made you want to work at the Playtime Co. factory? Playing with toys when I was young was so magical. I could go straight from my bedroom floor to anywhere in the world. It was such a great feeling. And being able to work at a toy factory, somewhere that can provide kids with that same experience, that's a pretty great feeling too. Sometimes though, I really wish I could go back to being a kid, I mean. And it's weird, because adults aren't just kids, but older. I don't think anyone ever really feels like an adult. Your body just gets older and older, and then you die. Poof! Human bodies just can't stay young forever. There's things though, like some trees that can stay alive even while being way older than the person. I mean, the oldest people to ever live are still younger than those. So I guess everyone is always young relative to something, right? All right, I think we're getting a little off track. வந்து பவர் கொடுத்துட்டேன் நான். பவர் கொடுத்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? பவர் ஆன் மேக் எ ஃப்ரெண்டா? இதில் வந்து வால் மாட்டிக்கணுமா இருக்குது? தலை வருது. ஓ என்னமோ பண்ணுறோம் பற்றி பண்ணி இங்கே பற்றியா இந்த அட்டாச் இந்த அட்டாச் இது பண்ணுவாங்க நீங்களே பார்க்கலாம். இந்த அட்டாச் அந்த மாதிரி பார்க்கலாம். அவ்வளோதான் பட்டு சொல்லிட்டேன் நான். நான் பார்க்காதீங்க சுற்றி பக்கத்தில் வைக்கலாம். இது பொம்மை எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு தான் நம்ம போகணும். சரி வாங்கட்டும். நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆனால் பார்க்காதீங்க. நான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. எடுத்துட்டு இங்கே வைக்கணுமா? ஆமாம் டே 2 என்னது? அதான் ஒரு வழி போகுது. எவ்வளோ பாப்பி
அச்சோ இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ கடவுளே, எந்த கடவுளே நீ காப்பாற்ற போறாரோ இது போறாரு. என்கிட்ட எல்லாம் தெரியாது ப்ரோ, தெரிஞ்சிருக்கலாம் ப்ரோ, ஆனால் கரெக்டாக வந்துடுவான் ப்ரோ. உசுருக்காக ஓடிக்கொண்டு நேரத்திலே ஐயோ 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 அண்ணே என்னை விட்டுருங்க. ப்ரோ என்ன டீ சரியானது ப்ரோ, மிரட்டி விட்டான் புக்களே. சரி இட்ஸ் நெவர் எவர் கடிச்சிட்டான், ஒரே கடியாக கடிச்சிட்டான். ஓ அந்த பாக்ஸை தள்ளி விடணும். நீ ஏன் நான் பார்த்துருக்கேன், நீ ஏன் நான் பார்த்துருக்கியாடா விஜய் டிவி போய் வீட்டுக்கு போய் நீயா நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். அப்புறம் ஐயோ 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 லேட் பண்ணிட்டேனே. புக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைத்து நண்பர்களே மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க. போடா வீட்டுக்கு. யாரு ப்ரோ, எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா? என்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா நெஞ்சுனா வலிக்குது புக்களே. ஸோ கேமை முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நோ ரன் நோ ஸ்டாப் போக வேண்டாம். நிறைய தமிழ் கேம்னா யார் உலகத்துக்கே நிரூபிக்கணுமா இல்லையா? டீம் இவர்கிட்ட தப்பிக்கிறப்பலே போதும் ஆயிடுச்சு. பாப்பி சாப்டர் 1 இவ்வளோ கொடூரமாக இருக்கு, சாப்டர் 2 யார் வருவான்னு தெரியலையே. புக்களே இதுதான் பாப்பின்றாங்க. அதுதான் என்ன விட்டுருக்கடா. வெற்றிகரமாக இந்த நேரத்திலே இதை முடித்து பெருமை சேர்த்த நரேஷ் தமிழ் கேமிங் அவர்களே, உங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. சரி மக்களே, பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 முடிச்சாச்சு. சாப்டர் 2 வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நரேஷ் தமிழ் கேமிங். பாய்.